திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நான் போட்டி என கூறி வரும் தவிக தலைவர் விஜய் பாவம் என கூறியுள்ள பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நடுவண் அரசு கொண்டு வரும் திட்டங்களால் மக்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது என முதலமைச்சர் ஸ்டாலின் நினைப்பதாகவும் திமுகவை பொறுத்தவரை குடும்ப ஆட்சி மட்டுமே இருக்க வேண்டும் என நினைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அதாவது நல்ல விஷயங்கள் நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் நினைக்கிறார். அதுதான் எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் இப்போ அது எதிர்க்கிறதுங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. என்ன பாலிசி அப்படிங்கிறது தெரியல. அது எங்களை பொறுத்தவரையிலையும் பிரைம் மினிஸ்டரை பொறுத்தவரையிலையும் தமிழ்நாட்டை நேசிக்கிற ஒரு தலைவராக, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற தலைவராக இன்றைக்கி மிகப்பெரிய இந்த கடந்த ஓராண்டில் மட்டும் 10-15 தடவைகள் தேர்தல் பரப்புரைக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்குவதற்கும் நிறைய வாட்டி வந்திருக்காங்க. ஆனால் முதலமைச்சருக்கு என்ன அதில் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அவங்கள பொறுத்த மட்டும் அவங்களுடைய குடும்ப ஆட்சி இருக்கணும். அதுக்கு எல்லாரையும் காங்கிரஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்ருக்குறாங்க. அதாவது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராகும் அடுத்த கட்ட திட்டம் அதுதான். தாவேக தலைவர் திமுகக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு ஒவ்வொரு முறையும் அதே சொல்கிறேன். பாவம் ஜோசப் விசை ரொம்ப பாவம்.